வணக்கம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து வியூவர்ஸ்களுக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வீடியோவில் போஸ்டல் ஆஃபீஸில் வந்து ஐடி கார்டு எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறதுங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்ப்போம். எப்படி அப்ளை பண்ணுங்கிறத அந்த டீட்டெயிலாம் இதை பார்ப்போம். இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்டில் டீட்டெயில் என்னென்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து அஞ்சல் அலுவலகத்தில் வந்து முகவரி சான்று விண்ணப்பிக்கிறது எப்படிங்கிறத இதில் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம இந்த ஐடி கார்டு வந்து எதுக்கெலாம் தேவைப்படுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிறோன்னா அங்கே வந்து நம்ம ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த ஐடி ப்ரூஃபுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அஞ்சல் அலுவலகத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஐடி கார்டு வந்து நமக்கு இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம். இந்த ஐடி கார்டோட வேல்யூ வந்து 3 வருஷத்துக்கு இருக்கும். சரியா? இப்போ அந்த ஐடி கார்டு வேணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே வந்து நம்ம வெப்சைட் கீழே வந்து விண்ணப்ப படிவம்னு கொடுத்துருக்கோம். இந்த படிவத்தை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு 3 பேஜ் இருக்கும். இதில் ஒரு 3 பேஜ் இருக்கும். அந்த 3 பேஜையும் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து இதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷனோட நம்ம என்னென்ன விண்ணப்ப ஆவணம்லாம் சேர்த்து கொடுக்கணுங்கிறத இப்போ நம்ம இதில் பார்ப்போம். இதில் வந்து 2 ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு ஒன்று ஏற்கனவே வச்சுருப்பீங்க, உங்களோட ஐடி கார்டு வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் கொடுக்குற ஒரு ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டை எடுத்துக்கோங்க. இந்த 3 டாக்குமெண்ட்டையும் அந்த அப்ளிகேஷனையும் உங்கள் ஊரில் இருக்கிற அந்த அஞ்சல் அலுவலகத்தில் வந்து போய் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐடி கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஐடி கார்டுக்கு வந்து சார்ஜஸ் என்னென்ன எவ்வளோ வாங்குறாங்கன்னா, புது கார்டுனா 250 ரூபா வாங்குறாங்க. இது இந்த கார்டு வந்து 3 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். மறுபடியும் அதை புதுப்பிக்கணும்னா 150 ரூபா. ஸோ இப்போ அந்த கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, இப்போ வேறு நகல் வேறு வாங்கணும்னா அதுக்கு 100 ரூபா நீங்கள் கட்டி நீங்கள் அந்த இதை வாங்கிக்கணும். இதுக்கான படிவம் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அதோட அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.